الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله اما بعد فسبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم ان اريد الا الاصلاح ما استطعت وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب. قال الله تعالى في محكم التنزيل والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم قل ربي زدني علما. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم نظر الله امرا سمع مقالتي وحفظها وأداها كما سمع وكما قال عليه الصلاة والسلام. புனிதமான அவைக்கு தலைமை பொறுப்பேற்று சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற உச்சத்துல் இஸ்லாம் ஷரியத் அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் மரியாதைக்குரிய அவர்களே, இந்த உச்சத்துல் இஸ்லாம் ஷரியத் அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் மரியாதைக்குரிய எஸ்.எஸ். அதிரத் அவர்களே, இன்னும் என்னுடைய நிர்வாக பெருமக்களே, கன்னியாகுமரியிலிருந்து தக்கலை ஞானமாமேதை பீர்முகப்பா திருவாரிலிருந்து இங்கே வருகை புரிந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பெரிய உஸ்தாத் அபுசலியர், மூத்தவங்க பெரியவங்க, ரொம்ப சீனியர் அவங்களாம் வந்திருக்காங்க, நிர்வாகிகள் வந்திருக்காங்க, அதற்கு தலைவர்கள் சொன்ன மாதிரி டாக்டர்கள், பொறுப்பாளிகள், நிர்வாகிகள் எல்லாரும் வந்திருக்காங்க. உலமாக்கள்னா நீங்களும் பல வேலைகள் இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு பாடத்தோடு அவ்வளோ கட்டாயம் கலக்கணும்னு அவரோடு வந்திருக்கிறீர்கள். இன்னும் சில உலமாக்கள் லீவ் எடுத்திருக்காங்க. காரணம் இன்னைக்கு நிக்காக நிறைய இடத்துல புதன்கிழமையா இருக்கிறதுனால நிக்காக இருக்குது. அதில் அவங்க நிக்காயின் காரணத்தினால் இமாம்களாக இருக்கிறதுனால வர முடியாத முடிவு எடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுத்தாலா வந்தவர்கள் அங்கே இருந்து உங்களுக்கு துஆ செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அதே போன்று நம்முடைய பரசாருடைய உச்சத்துல் இஸ்லாமுடைய முக்கியமான பேராசிரியர் ஜாமியா மிஸ்பால் உதா அரபிக் கல்லூரியுடைய முதல்வர் என்னுடைய உஸ்தாத் பிறந்தகி இஸ்மாயில் இருக்கு. இன்னைக்கு காந்திகளை எல்லாம் கலெக்டர் ஆஃபீஸர் அழைச்சிட்டாங்க. அங்க நாம இந்த மயிலாடுதுறை மாவட்ட காசி அங்க ஆபீஸ் அங்க அழைச்சிட்டாங்க கலெக்டர் ஆஃபீஸர். அதுல அவங்க வர முடியல. அவங்க அங்கிருந்து துஆ செஞ்சுட்டு இருக்காங்க. வந்தவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ்வுத்தாலா ரஹ்மத்தும் பரக்கத்தும் செய்வானாக. இங்கு ஒன்று கூடியிருப்பதை போல மக்காவிலையும் மதீனாவிலையும் பைத்துல் முகத்தஸையும் அல்லாஹ் உணர்ந்திருப்பானாக. நாளை வறுமையிலையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் நம்மையும் நம்முடைய பெற்றோர்கள் உஸ்தாதார்கள் நம்மிடத்தில் துஆவுக்காக வேண்டிய அத்துணை பேர்களையும் கேள்வி கணக்கில்லாமல் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் கொண்டு தருவானாக. அல்லாஹ்வுத்தாலா சஹாபாக்களுக்கு தந்த ஞானங்களை நமக்கு அல்லாஹ் தருவானாக. சங்கிக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். தேர்வு எப்படி நபிமார்களை தேர்ந்தெடுத்தானோ அதே போன்று சஹாபாக்களையும் தேர்ந்தெடுக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பிடித்து நேரடியாக பைஅத்து பெற்று ஞானங்களை பெற்ற சஹாபாக்களுக்கு ஈடு இணை யாருமே கிடையாது. அவர்கள் உயர்ந்தவர்கள், உன்னதமானவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களே பல திறமையானவர்கள் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் பார்வை, அவர்களுக்கு கல்வி பெறுகின்ற அந்த பரக்கத், அவங்களுக்கு மஞ்சிக்கிட்ட பரக்கத், அவங்களுக்கு ஹிதுமத் செய்த பரக்கத், பெரிய ஞானிகளாக, பெரிய அல்லாமாக்களாக, பெரிய விற்பனர்களாக அவர்கள் மாறினார். பாருங்க, துவா இப்பெல்லாம் இந்த வருஷத்துலேயே நம்மளுக்கு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு பட்டவாங்கி இல்லையா? ஆனா பாத்தி ஹதீஸ் ஓதக்கூடிய பாக்கியத்தை, சியாவு சித்தாவை ஓதக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தந்திருக்காங்கன்னா உஸ்தாத் அவர்கள் துவா பரக்கத்தான். துவாவை பெற்றுக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவை பெற்றதனால்தான் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரயீசுல் முஃபஸ்ஸிரீனாக மாறினார் இல்லையா? அல்லாஹ் அன்னிமுல் கிதாப், வேத விளக்கத்தை இவருக்கு படித்துக் கொடு. அல்லாஹ் ஃபகீஹு ஃபித்தீன், பெரிய ஃபகீஹாக, ஒரு ஞானமான மேதையாக, ஒரு ஃபிக்ஹ் கலையிலே இருந்த ஞானத்தை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸுக்கு நீ தா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசித்தார். ஒரு ஹிதுமத் செய்த காரணத்தினால் அன்பு சகோதரர்களே, அதனால் பெரிய முஃபஸ்ஸிராக
பெரிய ஃபகீஹான மாறிட்டாங்க. சஹாபாக்கள் எல்லாரும் ஃபகீஹ் கிடையாது, குறிப்பிட்டவர்கள் ஃபகீஹ். நூறுல எல்லாம் ஃபிக்ஹ் ஞானம் அந்த லிஸ்ட்ல அவங்க கொண்டு வரல. பெரிய ஹதீஸ் அவங்களுக்கு தெரியாத ஹதீஸ் கிடையாது. சஹாபாக்களிலேயே அதிகமான ஹதீஸை அறிவித்தவர்கள் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுக்கு ராவியான ஒரு பேர் உண்டு. ராவியானா அதிகமான ஹதீஸை அறிவித்தவர். அதற்கு முபாலகாவே இல்லை. அல்லாமா இருக்குல்ல, அல்லாமாவுடைய ஒரு தேவை இருக்குது, முபாலகாவுடைய தேவை. அல்லாஹ் என்றாலே முபாலகா தான். ஃபகாலுன் அவுஃபு ஆனுன் அவுஃபூலுன் ஃபி கஸரத்தின் அன் ஃபாயிலின் பதீலு. ஃபஆலு இஃஆலு ஃபஊலு இதெல்லாம் முபாலகாவை காமிக்கும். அப்ப அல்லாஹ் நபி கேட்காதுதான் அல்லாஹ் அன்றோட தேவை இருக்கு, அது முபாலகாவை காமிக்கும். ரொம்ப விருப்பப்பட்டார், பெரிய கெட்டிக்காரர் என்று அர்த்தம். அதே மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ராவியா ஏகப்பட்ட ஹதீஸ்களை அறிவித்த மாமேதை என்ற லிஸ்ட்ல அவங்க வர்றாங்க. ஆனால் ஃபகீஹுடைய லிஸ்ட்ல அவங்க கொண்டு வரல. அப்போ ஃபகாஹத்துடைய இல்மை சிலர்களுக்கு அல்லாஹ் தருகிறான். அதிலே அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஃபகீஹ், முஃபஸ்ஸிர், முஹத்திஸ், பெரிய கெட்டிக்காரர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை பெற்றிருக்கிறார். எல்லாத்தையும் தாண்டியவர்கள் சையதுனா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. அவங்க தான் சஹாபாக்களே கெட்டிக்காரர், சஹாபாக்களே பெரிய விருப்பனர் சையதுனா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி ஷரீஃப்ல இரண்டாம் பாகத்துல ஆரம்பத்தில் ஒரு ஹதீஸ் ஒன்று வரும். அதில் அவங்க சொல்லுவாங்க, அன்போட சொல்றாங்க, சஹாபாக்கள்லாம் என்ன பெரிய கெட்டிக்காரர்கள் வழக்கமானவர்கள் என்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் அப்படிலாம் கிடையாது சொல்றாங்க, அப்படிலாம் கிடையாது, நான் சாதாரணமானது. ஆனால் குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்தும் எப்படி இறங்குச்சு, எந்த இடத்துல இறங்குச்சு, அவ எந்த நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி இருந்தாங்க எல்லாம் எனக்கு தெரியும். என்னை விட அந்த விளக்கம் தெரிந்த ஒருவர் இருக்கிறார் என்று இருக்குமே. ஆனால் வாகனத்தில் போனால்தான் பார்க்க முடியும் என்று இருந்தால் கூட வாகனத்தில் ஏறி வெளியூர் கூட போய் கேட்டு வருவேன். நீ இல்லைன்னு அர்த்தம். அதாவது வெளியே கட்டிக்கிறாங்க. அப்துல்லா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஒரு பாட்டி வந்து கேட்டேன், பாட்டிக்கு ஜத்தத்துக்கு சொத்து இருக்காங்க. பாட்டிக்கு மூக்கு இருக்குது, ஆனா ஜத்தத்துக்கு இருக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டு சொல்றேன். எண்ணி பாத்தீங்களா, பெரிய மாமியாரை சையதுனா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சம்சயம் சந்தேகங்கள் சுபாக்கள் வந்தாலும் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அழைச்சுதான் கேட்பாங்க. இந்த அளவு கேட்டிருக்காங்க. ஹதீஸ்ல புகாரி ஷரீஃப்ல வருகிறது. இந்த ஹதீஸ் மிஷ்காத்துல நம்ம ஓதிருப்போம். சையதுனா அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு காரிசாங்க. ரொம்ப அற்புதமா கிராத் ஓதுவார். அதுக்கு சொன்ன மாதிரி அந்த காலத்துல குர்ஆன் ஷரீஃப் மனப்பாடம் பண்ணவங்களுக்கு காரி குர்ராக்கள் சொல்லுவாங்க. ஹதீஸ் மனப்பாடம் செஞ்சவங்க தான் ஹாஃபிஸ் இல்லையா? அப்ப பெரிய காரி சாஹிப் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஓத சொல்லி கேட்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நானா ஓதுமா, ஓதுங்கள். ஆக்கிரம் வரைக்கும் ஒரு குர்ஆன் முன்சில இல்லை, குர்ஆன் ஷரீஃப் உங்கள் மீது அருளப்பட்டிருக்கிறது, நீங்க ஓய்தானே நான் கேட்கணும். என்ன ஓத சொல்றீங்க? இல்ல இல்ல பிறகு ஓதி நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன், ஓதுங்கள். அபூ மூஸா நான் ஓதுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தி போய் கேட்பாங்க. கேட்டு சொல்லுவாங்க, ஊத்தி தரிஸ்மான நீ மசாமி ஆலிதாவூத் சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தான் இனிமையான குரல் வளத்தை அல்லாஹ் தந்திருக்கான். அந்தமான இனிமையான குரல் வளம் உனக்கு இருக்கிறது அபூ மூஸா என்று ஒரு பாராட்டி துஆ செஞ்சிருக்கிறார். பெரிய காரி சாப் அற்புதமா ஓதுவார். அவங்கள்ட்ட ஒரு பராய், அதாவது கிதாபுகள் கொஞ்சம் சிக்கலானது, பராய் லேசும் கூட அது மாட்டி விட்டுரும், உழப்பி விட்டுரும். அது மாதிரி அவகாசத்தை கணக்கு போடணும், தொழுகை நேரங்கள் முடிக்கிறது ரொம்ப தோழமா போடணும் இல்லையா? ஒரு சின்ன நம்பர் விட்டா கூட கணக்கு உள்ள அடிபட்டு. அது மாதிரி சிலாஜி தான் ரொம்ப கவனமா போடணும். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறேன், ஒருத்தர் மூத்தாயிருக்கிறாரு, ஒரு மக ஒரு சகோதரி முத்து ஒரு வித்துலி பண்ணியிருக்கிறார், சொத்தை எப்படி பங்கு வைக்கிறது கேட்டா டக்குனு தவறிட்டான். சொன்னாங்க, மகளுக்கு சொத்துல பாதிப்பா ஒரு பாக்கியில் முத்து, இந்த சொத்து இல்ல சொத்து கொடுக்க வேண்டியதான், வித்துல இவங்களுக்கு சொத்து கிடையாது சொல்லிட்டு அவங்க நிப்பாட்டார். அதான் ஒரு விசேஷம், இதான் பெரியாரு. இதான் நான் சொல்றதுதான் சட்டம் பத்துவா. அப்துல்லா ரசூல் ரலியல்லாஹு அன்ஹு வீடுகள் இருக்குது, அவங்கள்ட்ட
என்ன பத்துவாப்பா? ஒருத்தர் மூத்தா இருக்கிறாரே, ஒரு மகா, ஒரு சகோதரி, பிந்து விபத்து, மகளின் மகனை பற்றி இருக்கா பேத்தி, சொத்தை எப்படி பங்கு வைக்கிறதுன்னு அபூ ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டேன். அவங்களுக்கு பிந்து மகளுக்கு சொத்துல பாதி ஒரு வார்த்தையை கொடுத்து நிச்சயத்துக்குள்ள சம்மதி கொடுக்க வேண்டியதான். பிந்து விபத்துக்கு சொத்து இல்லைன்னு சொல்றதோட நிப்பாட்டல. இதுதான் சட்டம். அப்துல்லா ரலியல்லாஹு கேட்டுக்கோ, சரி வாக்கிட்டு நீ எனக்கு ஒரு நேரம் கொடுவாரு சொன்னாங்க. நம்மளாம் நான் சொல்றது கேட்டு இதாங்க, இதான் என்னோட தெரியும், அவங்க அவங்கள்ட்ட கேட்டுக்கன்னு சொல்றாங்க. சொன்னாரு இப்படி 10 வேற தப்பா கொடுத்துட்டு சரி வாக்கிட்டு நீ வேற சொல்றாரா? இதை வளர்த்து ஒமா அனவிய முருகி, இந்த 10 நான் தந்தோம்னா நான் வழிகட்டு போயிருவேன், நான் நேர்மை பெற்றவர்களே இருக்க மாட்டேன். உஃப்தீகமா அப்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பூமாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஃபத்வாவை உனக்கு நான் தருகிறேன். லில் பித்யா நிஸ்ஃபு, மகளுக்கு சொத்துல பாதிதான். ஒரு வீட்டில் இப்னியா சுதுஸ், மகளின் மகள் பேத்திக்கு 6/1. ஒரு பாக்கி மசாலா 6 கூட நேரத்தை வந்துடும். மசாலா 6 சொத்தை 6 பங்கு வச்சு அதுல பாதி ஆளுங்க சொல்லுங்க. நித்தி நிஸ்பு 6 பாதி 3, 6/1 சுதுஸ் யாருக்கு? நித்தி விடுக்கு தக்கீலத்துக்கு சுதுசை அடிக்கிறாங்க. பெண்களுக்கு கிடைக்கி இருக்கிற சொத்திலேயே உச்சமான சொத்து சுலுசானிதான். சுலுசானி மேல பெண்களுக்கு சொத்து கிடையாது. அதை நிரப்பமாக்குவதற்காக வேண்டி அந்த பித்துலி கொடுத்து சுதுசு 3 அங்க ஒண்ணு விட்டா 4, 6 சுலுசானியத்திலே 4 தானே. ஒரு பாக்கி அவ அசபாக யாரு உகுத்து அசபா அவரு 2 உண்டு. இதான் சட்டம். இதான் பத்துவா. பீசல்லாத பத்துவா. ஒரே அவரோட புத்தகத்துக்கு நேருக்கு வந்துட்டாரு. எங்க அபூ ஷரீக் கேட்கிறாரு, நீங்க ஒரு பத்துவா தந்துட்டு அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேளுங்க, சரி வாக்கிட்டு நீங்க சொல்லிட்டீங்க, கோபப்பட்டு தப்புங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பத்துவாவை தருகிறேன் என்று ஒரு வித்தலி சுதுசு மகனின் மகளுக்கு 6/1 ஒரு பாக்கியில் முகத்து மிச்சம்தான். முகத்துக்கு 2 தான் கிடைக்குமா? வித்தில் உங்களுக்கு சொத்து இருக்கு. ஆமா ஆமா, ஒரு மகளோடு வந்தா சுதுசு, 2 மகளோடு வந்தாலும் சொத்து கிடையாது. பேச்சு நான் தான் தவறா பத்துவா கொடுத்தேன். அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தந்ததுதான் கரெக்ட். சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதான் நம்மளை வீசிருக்க வைக்கிறது. புகாரி ஷரீஃபில் வருகிறது, லா தஸல் உன்னி மாலாமல் ஹபர் ஃபீக்கும். இந்த மாமேலை அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கும் காலமெல்லாம் என்கிட்ட பத்துவா கேட்டு வராங்கப்பா. அவர் ஹபர் அவர்தான் பெரிய மாமேலை, கெட்டிக்காரர், விற்பனர் என்று அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு பாராட்டி துஆ செஞ்சாங்க. அப்படிப்பட்ட விற்பனர் கூட்டத்தில் சேர்க்கணும். அப்படியே பாக்கியம் கிடைச்சிருக்கு, நேரத்தை வேற யாருக்கும் இருக்கக்கூடாது. நிஅமத்தானி மக்பூல் ஃபீமா கஸீரு மினன் நாஸ் அஸ்ஸிஹ்ஹத்து வல் ஃபராஹ். 2 நிஅமத்து, அது மீதமான மக்கள் ஏமாற்றப்பட்டு விடுகிறார்கள். ஒன்று ஆரோக்கியம், மற்றொன்று ஓய்வு. விளக்கமா பேர் என்ன விளக்கமானவங்க பெயர் பேசுறவங்க இல்லையா? அது ஓய்வு நேரங்களை நினைச்சிடணும், நல்லதுதான் பயன்படுத்தணும். கிளாஸ்லாம் கிடைச்சா என்ன செஞ்சிடணும், அட்டன் ஆயிடணும். ரப்பி ஜித்னி இல்மான்னு கேட்டுட்டே இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொல்லலாம். நல்லதல்லா உம்ரான், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் பரக்கத்தை செய்வானாக. சமிய மகாலத்தி, என்னுடைய பேச்சை கேட்டு ஹபிபல்லாஹ் மனப்பாடம் செய்து வத்தல்லாஹ் மாசமிய, கேட்டதை போன்று பிறருக்கு சொல்லி தந்த மனிதருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. கியாமத் நாள் வரை வந்திருக்கிற மக்களுக்கு பூமாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்படி ஆமாம் இன்ஷாஅல்லாஹ் அந்த கூட்டத்தில் எல்லாம் சேர்ப்பானாக. நல்ல ஹதீஸை வழங்கி குர்ஆனை வழங்கி அமல் செய்கின்ற தௌஃபீக்கை தருவானாக. அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் சாலிஹீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமான்கள் கூட்டத்தில் சேர்ப்பானாக. ரப்பே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி பரக்கத்தினால் எல்லா நோய் நும்பலங்களையும் நீக்கிவிட ரஹ்மானே. ஆங்காரமாய் வறுநோயும் ஔஷதமில்லா நுண்ணோயும் ஏங்கி கிடக்கும் மரண நோய், ஈழை இழப்பு, நீரிழைப்பு 4448 நோய்களையும் நாங்கள் காணாத ஒளியடச்சி நல்வழி காட்டிய ரஹ்மானே. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு